This video sponsored by EduGhost. EduGhost course offer by digital marketing and stock marketing. This course available Tamil and English. Join your home to online leading the course EduGhost course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழ்நாடு அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான காலேஜ் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதற்கான பார்த்தீங்கன்னா பிஜிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுக்கான காலேஜ் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தானே இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 20/6/2025 15/7/2025 அன்றைக்கோடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கிறதுன்றதை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டில் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ பிஜி ரெஜிஸ்ட்ரேஷன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு தானே இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு அதுனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் என்று பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க, என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீமேலான்றது வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மதர் மொழி வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அட்ரஸும் நீங்கள் வந்து பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் பண்ணால் இங்கே வந்து டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஆஃப் த கம்யூனிட்டின்னு இருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் உட்பிரிவு வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்றது இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் சேவ் கண்டினியூ இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து விளையாட்டு வீரர்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தில் உள்ளவங்களான்றதை வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளினா இங்கே வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்சிசியில் வந்து உள்ளவங்களான்றதை வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஜி முடிச்சிருப்பீங்க பாருங்கள், அதற்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பட்டப்படிப்பினோட பெயரை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பிரிவு வந்து எதுன்றது வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லூரியினோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து என்டர் பண்ணிவிட்டு யூஜியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஜியோட கம்ப்ளீட் பண்ணுறோட மாதம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து வெளியிட்டது வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு எக்ஸாமோட அசைன்மெண்ட் மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டப்படிப்போட மதிப்பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்ச்சி பெற்ற மாதம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்லூரி வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய காலேஜ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் நேம் வந்து இங்கே வந்துருக்கும். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது, அதை வந்து கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து காலேஜ் வந்து நான் வந்து ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த காலேஜில் வந்து எந்த கோர்ஸ் வேணுன்றது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ காலேஜ் வேணும்னா எவ்வளோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ ஆகும். இதை வந்து கண்டினியூ இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பண்ணியாச்சு. அதனால் இது வந்து கண்டினியூ இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ ஆகும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜிக்கான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து அட்மிஷன் வந்து பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.